எஸ்ஐஆர் இருந்தால் பாஜகவை தவிர நம்ம யாருங்க ஆள் உண்ட முடியாது. அதான் இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ பீகாரில் நடந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சதை நடத்தியிருக்காங்க. 81 லட்சம் பேர் வெளியில் இருக்கான் வாக்கு செலுத்த முடியாமல். அந்த 81 லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்காக இருக்கக்கூடாது? நீ தானே தீர்மானிக்கிற. அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்குற தகவல். அந்த யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதிலே 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும், நீங்கள் சொல்கிற அந்த எல்லாம் வச்சிருந்தும் 81 லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு, அதை இழந்திருக்கார்கள்னு சொல்லும்போது 81 லட்சம் பேர்னா எத்தனை தொகுதி? நீங்கள் வெற்றியாளர்களை பாருங்கள். எப்போவுமே இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த 2021 நடந்ததில் அதிகப்படியாக வித்தியாசம் 300, 400, 600, ரொம்ப அதிகம்னா 1000, 2000 அல்லது 250, 350 இந்த வாக்கு வித்தியாசம்தான். இதை இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்த மூலமா நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருதுல்ல, அவ்வளோதானே. அப்புறம் இப்போ அந்த இதில் நமக்கு இது அவசரமாக கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது. அப்போ வேற ஏதோ நோக்கம் இருக்குது. உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும், அது தவறு இருக்குது, அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து, நீண்ட காலம் எடுத்து அறிவித்து அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி, என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை, கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணிக்கமர்த்தி ஒரு 2 மாத காலம் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க, எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் சரியாக இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கைரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும். இப்போது இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. February 7 இறுதி பட்டியலை அறிவிப்பேங்கிறாங்க. அறிவித்த பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. குறிப்பாக இப்போ எனக்கு என்னென்னா, நான் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியாக. அப்போ அந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னா நீ சரியாக February 10, 15 தேர்தல் தேதி அறிவிச்சிருவேன். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும். அப்புறம் March, April தேர்தல். அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது. அப்போ நான் என்ன செய்யறது? இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நாண்டுக்கிட்டு தான் சாகணும், வேற என்ன செய்ய முடியும்? இல்லை, எஸ்ஐஆருங்கிற ஒன்று கொண்டு வரணும்னு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இது சிறப்பு சீர்திருத்தம்னா தம்பி, எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் சரி பண்ணணும். கொஞ்சம் இருங்க, எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் நீங்கள் சரி பண்ணணும். அப்போ நீங்கள் சொல்கிறது போலி வாக்காளர்கள், அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்கள தான் நீக்கணும். மொத்த பேரும் மறுபடி வாக்குரிமையை நீங்கள் சரி பாருங்க, மொத்த பேரும் உங்களுக்கு மறுபடி வாக்குப்பதிவு வாக்கு இருக்குது, வாக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு பெறணும் அப்படின்னா இது எப்படி? இப்போது என் தங்கச்சி திருச்சியிலேருந்து கவிதா எடுக்குது. 5 பேர் இருக்கிற வாக்கு ஒரே ஒரு படிமம் கொடுக்குறாங்க, ஒரு படிமம். இப்போ மீதி பேருக்கெல்லாம் என்ன எப்படி அதை பதிவு பண்ணி கொடுக்குறது? செராக்ஸ் எடுத்து நகல் எடுத்துக்கோங்கிறாங்க. நகல் எடுத்து கொடுத்தா என்னம்மா நகலை கொண்டாந்து கொடுக்குறீங்கம்பாங்க. எப்படி இப்போ பண்ணுறது? சரி, ஒரு வாக்குக்கு எதுக்கு 2 படிவம் கொடுக்குற? ஒன்று தவறாயிட்டா இன்னொன்று. அப்போ இது தவறாகும்னு உனக்கு தெரியுது, இந்த படிவம் பூர்த்தி செய்ததில் தவறு வந்துடும்னு தெரியுது. இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அதில் வச்சுருக்கேன் அந்த இதில் தகுதி வாய்ந்த அதிகாரிகள், தகுதி வாய்ந்த அதிகாரிகள், தகுதி வாய்ந்த அதிகாரிகள். இந்த அதிகாரி தகுதியானவரா இல்லைன்னு எப்படி எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் தகுதி இல்லாத அதிகாரியை போட்டாப்ப? தகுதி இல்லாத அதிகாரிகளாம் வேற நீ பணிக்கு நியமிச்சிருக்கியாங்கிற கேள்வி எனக்கு வருது. அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கு? உங்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியுது. இது ஒரு தவறு நடக்குது, ஒரு கொடுமை நடக்குதுன்னு. ஆனாலும் நீங்க கேள்வியை என்ன தான் கேட்குறீங்க. இல்லை, எனக்கு ஒன்று இப்போ தேர்தல் ஆணையம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒழிக்கிறதா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு எவ்வளவு பிரச்சனையை நம்ம பேசிட்டுருக்கிறோம், அது சாதாரணமாக பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க. வேலைக்கு போகிறது யார் இந்த பதிவுலாம் எப்படி உங்கள் பொறுப்பாக எப்படி எடுப்பாங்க? பல மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க. அந்த வேலையை இப்போ அந்த கொசு மருந்து அடிக்கிறது, துப்புரவு செய்கிறது, ஆயா பிள்ளைகளுக்கு சத்துணவு ஆக்கி போடுற அந்த பணி யார் செய்கிறது? அந்த பணி யார் செய்கிறது? யார் செய்கிறா? யார் போய் செய்வா?
கால கொடுமையான ஒரு சூழல்ல நிறுத்தி வச்சுட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.